ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டில் செட் பண்ணதில் அதை மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. பாஸ் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஸ்போர்ட்ஸை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கணும். ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்றீங்க. ஏன் ஸ்போர்ட்ஸ் மூலமா அதை கோட்டா அந்த மாதிரி சொல்றீங்களா இல்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மூலமா சொல்றீங்க? இன்ட்ரெஸ்டட் சொல்கிறேன். ஸோ நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதில் வந்து கொஞ்சம் பேசிக்காக கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் லைஃப் பெட்டர் ஸ்பேஸில் இருந்திருக்கலாம். இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ்னா கிரிக்கெட், எனக்கு பிடிச்சது கிரிக்கெட். பட் என் ஃபேமிலியில் வந்து கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ்லேயே அலோவ் பண்ணல. ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டேன். ஸோ மேபி கிரிக்கெட்டில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டட் பர்சன்றதுனால கிரிக்கெட்டில் கொஞ்சம் அவங்க ஹெல்ப் பண்ணியிருந்தா, சப்போர்ட் பண்ணியிருந்தா மேபி அதில் கொஞ்சம் வேறு ஏதாவது ஜோனில் ஃபுல்லாக படித்தா மட்டும் தான் லைஃப் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஸ்போர்ட்ஸ் நான் என்னோட சைட்லேருந்து கிரிக்கெட் நான் சொல்கிறேன். மேபி எல்லாருக்குமே ஒரு ஹாபி இருக்கலாம். கண்டிப்பாக சயின்டிஸ்ட்னா சயின்டிஃபிக்காக யோசிக்கலாம். ஸ்டடீஸ் மட்டுமே இல்லை இல்லையா? ஸோ அது ஒரு இது. ஸோ என் குழந்தைக்கு வந்து நான் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட். அவளுக்கு என்ன, ஸோ ஸ்டடீஸ் மட்டுமே கிடையாது. ஸோ ஈவன் ஸ்டடி, அதாவது சாங், டான்ஸ், ஸோ ஸ்போர்ட்ஸ் எல்லாமே எதாக இருந்தாலும் சாய்ஸ் இஸ் யோர்ஸ் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன்.